கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரடியாய் சென்று இறங்கி ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தத்திலே நாம் ஒரு திருப்பாவை அனுபவிச்சுருக்கோம். அந்த திருப்பாவையில இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போறது கடைசி பாசுரமாக வரக்கூடிய வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. இதுல என்ன சார் விசேஷம், என்ன சுவாமி விசேஷம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் மகாபாரதம், ராமாயணம், இதிகாச புராணங்கள் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம், நிறைய கேட்டு இருக்கோம். அப்படி கேட்டாலுமே நம்மளுக்கு என்னன்னா சலிக்கிறதே இல்லை, அழுக்கிறது சலிக்கிறதையே இல்லை நமக்கு. ஏன்னா திகட்டாத இன்பத்தை தரக்கூடிய அர்த்த விசேஷங்கள் பொதிந்தது ராமாயண மகாபாரதம் இதிகாசங்கள். ஆழ்வார் நாயன்மாருடைய பக்தி பரவசத்தால் விளைந்த பாசுரங்கள் அத்தனையுமே பக்தியில தான் சார் அழகு இருக்கு. பக்தியில தான் நம்முடைய தமிழ் வளர்ந்ததே, பக்தியில தான். அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லலாம். அதுவும் இந்த தமிழுடைய அழகை தான் நம்ம பார்க்க போறோம். அது ஆண்டாளுடைய வாய்ச்சொற்கள் மூலியமாக பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வித்தியாசமா பார்க்கணும். இந்த வருஷம் ஆண்டாளுடைய பக்தியோடு கூடிய தமிழின் அழகை நாம் அனுபவிக்க போறோம். அதுல இந்த 30வது பாசுரம் வங்கக்கடல், இந்த பாசுரத்தை பார்த்துட்டு ஒரு சின்ன அர்த்த விசேஷங்கள் பார்த்துட்டு பக்தி எந்த அளவுக்கு ஆண்டாளுக்கு இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிந்த வகையில் கொஞ்சம் பார்த்துட்டு, அந்த ஆண்டாளுடைய பக்தி மூலியமாக தமிழ் எந்த அளவுக்கு மிளிர்கிறது, தமிழை எப்படி கையாண்டிருக்கிறாள் ஆண்டாள், ஒவ்வொரு